ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுப்பது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக பரப்புரையில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான கட்சிகள் வைக்கும் முதல் குற்றச்சாட்டு பணப்பட்டுவாடா. ஆர்கே நகரில் கோடிக்கணக்கில் பணம் புழங்குவதாக இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. அதே சமயம் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியிலும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. பின்னாடி உங்களுக்கு பின்னாடி போஸ்ட் ஒட்டிருக்காங்கல்ல, அதுல என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாமா? தெரியாதே. ஏமா? நான் படிக்கலையே. தொகுதிக்குள் பல்வேறு இடங்களில் பணப்பட்டுவாடா நடப்பதாக கூறும் மக்கள் தங்களுக்கு இதுவரை பணம் கிடைக்கவில்லை என்றும் வருத்தம் தெரிவிப்பது அறியாமையின் உச்சம். பணம் கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? அது அந்த நேரத்துக்கு பொறுத்து தான். கஷ்டத்தில் இருந்தாக்கா வாங்குவோம், கஷ்டம் இல்லைன்னா வாங்க மாட்டோம். ஆனால் வாங்கக்கூடாது நம்ம முழுசாக மனசில் இருக்கு. இருந்தாலும் நம்ம கஷ்டம் வெறுமை அப்படிக்காக சரி எதுவும் கொடுத்தாங்களா அன்றைக்கி பொழுது போதா அப்படி இன்னும் கொடுக்கல ஆரம்பிக்கல. ஆனால் பக்கத்து ஏரியாவில் கொடுக்குறாங்கன்ட்டு கோரிக்கைப்பேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. புடவை கொடுக்குறாங்களாம், ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் பாட்டி வீடு அங்கே இருக்குது, அதனால அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையம் இன்னும் தீவிரமாக செயல்பட்டால் மட்டுமே ஓட்டுக்கு பணம் என்ற முறை ஒழிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் ஆணையம் சார்பாக பணப்பட்டுவாடாவை தடுக்க பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் தொகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாகவும் பணம் வாங்குவதாகவும் தொகுதியில் உள்ள மக்கள் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் கார்த்திக்.